நாம ஏன் காத்துல மிதந்து போயிடாம தரையில நிக்கிறோம்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இல்ல ராத்திரி நேரத்துல நாம பாக்குற நிலா எப்படி பூமி மேல வந்து விழாம அது அழகா சுத்தி வருது? இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான் இருக்கு. அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியாம இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஆட்டி படைக்கிற ஒரு சக்தி, ஈர்ப்பு விசை. சரி, வாங்க இன்னைக்கு இந்த மர்மமான சக்தியை பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அடிப்படையான விஷயத்திலிருந்து ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தோட பெரிய பெரிய ரகசியங்கள் வரைக்கும் ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த ஈர்ப்பு விசைய நாம முழுசா புரிஞ்சிக்க பல 100 வருஷமா பெரிய பெரிய விஞ்ஞானிகளையே குழப்பின ஒரு சிம்பிளான விஷயத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். கேள்வி ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுக்குள்ளதான் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. வாங்க இது என்னன்னு பாப்போம். பதில் என்னன்னா, ரெண்டுமே ஈர்ப்பு விசையால கட்டுப்படுத்தப்படுது. ஆமா, ஒரு ஆப்பிள மரத்துல இருந்து கீழே விழ வைக்கிற அதே சக்தி தான் கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கோள்களையும் அதோட பாதையில ஒரு அழகான நடனம் மாறி சுற்ற வைக்குது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இது. ஓகே, ஈர்ப்பு விசைங்கிறது ஒரு பிரபஞ்ச சக்தி தான் இப்போ நமக்கு தெரியும். ஆனா அது எப்படி வேலை செய்யுது, அதோட விதிகள் என்ன பாத்தீங்கன்னா, அதோட வலிமையை தீர்மானிக்கிறதுக்கு ரெண்டு சிம்பிளான விதிகள் தான் இருக்கு. முதல் விதி இதுதான். ஒரு பொருளோட நிறை, அதாவது அதுல எவ்வளவு பொருள் இருக்கோ அதை பொறுத்து அதோட ஈர்ப்பு விசை அதிகமாகும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொருள் எவ்வளோ பெருசா இருக்கோ அதோட ஈர்ப்பு சக்தியும் அவ்வளோ அதிகமா இருக்கும். அதனால தான் நம்ம பூமியை விட பல மடங்கு பெரிய வியாழன் கிரகத்துக்கு ஈர்ப்பு விசையும் ரொம்ப ரொம்ப அதிகம். இரண்டாவது விதி தூரத்தை பற்றியது. ரெண்டு பொருட்களுக்கு நடுவுல தூரம் அதிகமாக அதுகளுக்கு இடையான ஈர்ப்பு விசை குறைஞ்சிக்கிட்டே போகும். உதாரணத்துக்கு, சூரியன் ரொம்ப பெரிய நிறையா இருந்தாலும் நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற பூமியோட ஈர்ப்பு விசையை தான் நம்ம அதிகமா உணர்றோம். இது ஒரு நெருப்பு பக்கத்துல நிக்கிற மாதிரி தான். எவ்வளோ கிட்ட போறோமோ அந்த அளவுக்கு சூடு அதிகமா இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. பூமி தொடர்ந்து நிலாவை தன் பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்றோம். அப்போ ஏன் நிலா நேரா வந்து நம்ம மேல மோதிரதில்ல? அத வானத்துல அப்படியே நிக்க வைக்கிறது எது? இதுக்கான பதில் ஒரு சரியான சமநிலையில இருக்கு. இந்த செயற்கை கோள்களும் ஏன் நம்ம நிலாவும் வானத்திலிருந்து கீழே விழாம இருக்குதுங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு காரணம் தடையின்றி கீழே விழுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். இதை இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கல்லை தூக்கி எறிறீங்க, அது கொஞ்சம் தூரம் போயிட்டு கீழே விழுது. இப்போ அதே கல்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு வேகமா பக்காவாட்டில் எறிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது அப்பவும் கீழே விழதான் செய்யும். ஆனா ரொம்ப வேகமா முன்னோக்கி போறதால அது பூமியை சுத்தி வர ஆரம்பிச்சிடும். அது தொடர்ந்து பூமியை நோக்கி விழுந்துகிட்டே இருக்கும், ஆனா எப்பவுமே தரைய தொடாது. இதுக்கு பேர் தான் சுற்றுப்பாதை. இது ஒரு பிரபஞ்ச நடனம் மாதிரி தாங்க. ஈர்ப்பு விசை அந்த செயற்கைக்கோளை பூமிக்குள்ள இழுக்குது, அதே நேரத்துல அதோட வேகம் அதை விண்வெளிக்கு தள்ளுது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸ் கிடைக்கும்போது தான் அது ஒரு நிலையான சுற்றுப்பாதையில சுத்தி வருது. இந்த ஈர்ப்பு விசைய பத்தி பேசும்போது நிறைய பேருக்கு ஒரு பொதுவான குழப்பம் வரும். அது என்னன்னா, நிறைக்கும் எடைக்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டும் ஒண்ணுதான்னு நாம நினைக்கலாம், ஆனா கண்டிப்பா கிடையாது. குறிப்பா விண்வெளிக்கு போனா இந்த வித்தியாசம் நல்லாமே தெரியும். விண்வெளி வீரர்கள் எல்லாம் ஸ்பேஸ்ல மிதக்கிற போட்டோஸை நம்ம பார்த்திருப்போம். அப்போ அவங்களுக்கு நிறைய இல்லாம போயிடுதா, அவங்க உடம்புல இருக்க பொருள் எல்லாம் காணாம போயிடுதா என்ன? இங்க தாங்க முக்கியமான விஷயமே இருக்கு. நிறைங்கிறது உங்க உடம்புல எவ்வளவு பொருள் இருக்கு அப்படிங்கிறது. அது நீங்க பூமியில இருந்தாலும் சரி, நிலாவுல இருந்தாலும் சரி, மாறவே மாறாது. ஆனா எடைங்கிறது அந்த நிறைய ஈர்ப்பு விசை எவ்வளவு பலமா இழுக்குதுங்கிறது தான். அதனாலதான் ஈர்ப்பு விசை கம்மியா இருக்கிற நிலாவுல உங்க எடை ரொம்ப குறைவா இருக்கும், ஆனா உங்க நிறை அப்படியே தான் இருக்கும். இப்போ அந்த விண்வெளி வீரர் விஷயத்துக்கு வருவோம். அவர் நிறையற்றவர் கிடையாது, அவர் எடையற்றவர். ஏன்னா அவர் பூமியை சுத்தி தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்காரு. அவரும் அவரோட விண்கலமும் ஒரே வேகத்துல விழுறதால அவர் மிதக்கிற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்குது, அவ்வளவுதான். ஈர்ப்பு விசை நம்மளை இந்த பூமியோட கட்டி போட்டிருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பிணைப்பு. அப்படி இருக்கும்போது நாம எப்படி இந்த பிடியை உடைச்சுக்கிட்டு நட்சத்திரங்களுக்கு பயணம் செய்ய முடியுது? இதுக்கு பதில் பயங்கரமான சக்தி. ஆமாங்க, பூமியோட ஈர்ப்பு விசையிலிருந்து முழுசா தப்பிக்க ஒரு ராக்கெட் விடுபடு வேகம் அப்படிங்கிற ஒரு வேகத்தை அடையணும். அது எவ்வளவு தெரியுமா? ஒரு வினாடிக்கு சுமார் 11.2 கிலோமீட்டர். இது ஒரு துப்பாக்கியிலிருந்து வர்ற குண்டை விட பல மடங்கு வேகமானது. அவ்வளவு சக்தி இருந்தாதான் ஈர்ப்பை ஜெயிக்க முடியும். ஆக ஈர்ப்பு விசைங்கிறது ஒரு கண்ணுக்கு தெரியாத சிற்பி மாதிரி. அதுதான் நட்சத்திரங்களையும் கோள்களையும் ஏன் நம்மளையும் அதனதன் இடத்துல பிடிச்சு வச்சிருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, திடீர்னு இந்த ஈர்ப்பு விசைங்கிறத ஒரு சுவிட்ச் போட்ட மாதிரி ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகும்? கிரகங்கள் அதோட பாதையை விட்டு விலகிடும், நட்சத்திரங்கள் செதறிடும், நம்ம பிரபஞ்சமே நுறுங்கி போயிடும். இயற்கையோட இந்த அடிப்படை விசை எவ்வளவு முக்கியங்கிறத இது நமக்கு ஞாபகப்படுத்துது. ஒருவேளை எதிர்காலத்துல இந்த ஈர்ப்பு விசையை நம்மளால கட்டுப்படுத்த முடிஞ்சா நாம இன்னும் என்னவெல்லாம் சாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க?